ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அப்ரிஷியேஷன் அசட் அப்படின்னா என்ன, அசட்டில் எந்தெந்த அசட்லாம் டிப்ரிஷியேஷனில் உங்களை எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். An appreciating asset is any asset which value is increasing. For example, appreciating asset can be real estate, stocks, bonds and currency. அதாவது இப்போ ரீசன் சமயத்தில் தான் ஒரு ஸ்டோரி படித்தேன். என்ன அப்படின்னா, ஒருவர் ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அப்போது அவருக்கு என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் அவருக்கு பெருவாரியாக விருப்பம் இல்லை. அவர் பண்ணக்கூடியது ஒன்று ரியல் எஸ்டேட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சுட்டு எந்த அனுபவமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு புரோக்கர் மூலமாக கிட்டத்தட்ட 5 crore கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? அப்புறம் அது நாள் அடைவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு வாங்கின இடத்துல இப்போ உங்களுக்கு டிவிலலாம் விளம்பரம் வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் அவரும் அந்த லேண்டை வாங்கியிருக்காரு. ஆனால் நாள் அடைவில் கொஞ்ச நாள் போகும், அங்கே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அங்கே இருக்கிற ஏரியா இருக்கிற இடத்துல வாடகை, அதாவது ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னா வாடகை ரொம்ப கம்மியான அளவில் தான் ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக அங்கே இன்க்ரீஸே ஆகலை. கடைசி அவர் அதை விற்றுட்டார். திரும்ப 3 கோடி சம்திங்க்கு அந்த லேண்டை விற்று 2 crore லாஸ். இதுக்கு பேங்க்கில் இஎம்ஐ போட்டிருந்தார். அது வரைக்கும் அவர் பே பண்ண லோன் இதெல்லாம் பெரிய பிரச்சனை. கடைசி அவர் 0 ஆகிட்டார். எப்போதுமே பணம் வரும்போது அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணணும். இன்னொன்று, வந்த பணத்தை செலவும் செய்யவும் கற்றுக்கணும். சரிங்களா? இப்போது அப்ரிஷியேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது, they usually consist of land or buildings used for residential or commercial purpose. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் லேண்ட் வாங்கிறது எப்போதுமே ஒரு நல்ல விஷயந்தான். சரிங்களா? பட் தேவைக்கு அதிகமாக இப்போதைக்கு ரீசன் சமயத்தில் நீங்கள் வாங்கி வைக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரீசன் டைமில் லேண்டோட வேல்யூ எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போது முன்னாடி தான் நீங்கள் ஒரு 4,000 5,000 நீங்கள் வாங்கின லேண்டு 2 crore 3 crore போச்சுங்கிற கதை இருக்கும். ஆனால் இப்போ ஆல்ரெடி லேண்டு எல்லாமே ஏறிடுச்சு. இப்போது ரீசன் சமயத்தில் அதை மதிப்பிடுறாங்க. வருஷத்துக்கு அதனுடைய க்ரோத் ரேட் என்ன இருக்குது அப்படின்னா 3% தான் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தேவை அத்தியாவசியம் அப்படிங்கும் போது, ஏன்னா உணவு, உடை, இருப்பிடம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய தேவைக்கு இப்போ தருணத்தில் நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. இரண்டாவது பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் வேஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இல்லவே இல்லை. சரிங்களா? கொஞ்சம் யாரெல்லாம் ஃபுல் பேன் போடுறாங்களோ இவங்க தான் மேஜராக என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கான காரணம். இப்போ நிறைய வழிகள் இருக்குது. சரிங்களா? உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் உங்களை ரிச்சாக எடுத்துகிட்டு போகும். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் கற்றுக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சரியான கம்பெனியை செலக்ட் பண்ணணும். இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பார்ட் ஆஃப் ஓனர். ஈக்விட்டி இன்வெஸ்டர் ஆல் ஆர் பார்ட் ஆஃப் ஓனர் அப்படிங்கிற இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஓனர் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் சரியான கம்பெனி, எல்லாருமே சொல்கிறாங்க சரியான கம்பெனின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சிறு வயசில் நம்மலாம் நிறையா விளையாடுவோம். சரிங்களா? இன்றைக்கி ஆனால் வெளியில் நம்ம பசங்களை பார்த்தா யாருமே விளையாட ஆள் இல்லை. டெக்னாலஜி, ஐடி ஃபோன், மொபைல், சாஃப்ட்வேர் எல்லாமே இன்றைக்கி யாரையுமே வெளியே விடாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து ஐடி ஒரு பூம் இண்டஸ்ட்ரி. வரக்கூடிய நாட்களில் ஐடி இல்லாமல் இல்லை. அப்போது முதல் உங்களுடைய செக்டார் ஐடியில் இருக்கணும். இப்படி இருக்கிற பசங்களுக்கு அடுத்து என்ன வரும்? வியாதி வரும். கட்டாயமாக வியாதி வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தான் சுகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் ஏஜ்டான பீப்புளுக்கு வரும். ஆனால் இன்றைக்கெலாம் சின்ன பசங்களுக்கே வர்றதை நம்ம யதார்த்தமாக பார்த்துட்ருக்கோம். அந்த காரணத்தினால சொல்கிறேன், வரக்கூடிய நாட்களில் உடல்நிலை சரியில்லாமல் நிறையா பேருக்கு வரும். அதனால் அடுத்து நீங்கள் உற்று நோக்கக்கூடியது ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரியான நிறுவனத்தை நீங்கள் செகண்ட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதில் ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்ப அதிகம். மூணாவதாக என்ன அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் அடுத்து என்ன, ஹாஸ்பிட்டல் போனால் பணம் தேவைப்படும். பணம் எங்கே இருக்கும்? லோன் எடுத்தே ஆகணும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சேவ் பண்ணாமல் ஒரு 10ல் ஒரு 4லேருந்து 5 பேர் பாதிக்கு பாதி சேவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சேவ் பண்ணுறாங்கன்னா ரிமைனிங் 5 பேர் கடனில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ பேங்கிங் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார் அடுத்த ஒரு பூமில் இருக்கும். இந்த 3 செக்டார் பெருவாரியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பெட்ரோல், அந்த மாதிரியான பவர், இந்த மாதிரியான அடுத்தடுத்து நீங்கள் போகிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? மூணாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இதில் அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுடைய பணத்தை எப்போதுமே எடுக்கிற தருவாயில் ரெடியாக வச்சுருக்கணும். நமக்கு சில சமயத்தில் பணம் அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 50 ரூபா ஸ்டாக் மார்க்கெட், 25 ரூபா கோல்டு, அப்புறம் நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வேறு எந்த மாதிரியானாலும் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மீதி 25% எப்படி அப்படின்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கலாம், பட் அதை இமீடியட்டாக ப்ரைவேட்டில் போட்டிங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக அந்த பாண்டை உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ எது நமக்கு ஈஸியான வே அப்படிங்கிறத வச்சுக்கணும். லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. லேண்டோ, ஸ்டாக்கோ, சரிங்களா, உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதோ, இது எல்லாமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேய்மானம். சரிங்களா? இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது தேய்மானத்தை பொறுத்த மட்டும், நீங்கள் எந்த ஒரு அசட் வாங்குறீங்களோ இயர் பை இயர் அந்த அசட்டோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த அசட்டை வாங்குங்க. ஆனால் எப்படி வாங்குங்க அப்படின்னா, மிக குறைவான விலையில் வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நிறையா பேர் வந்து இஎம்ஐ போட்டு காரை வாங்குகிறாங்க. சரிங்களா? கார் வாங்குறது ஒன்றுமே தப்பு இல்லை. இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா நீங்கள் காருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 2லேருந்து 3 லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் தேடி நீங்கள் அலைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்லேயே உங்களால் ஒரு நல்ல கார் வாங்க முடியும். இன்னொன்று 7 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபா உங்களால் சேவும் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது இனிஷியலாக உங்களுடைய கரியரை நீங்கள் நடத்தும்போது லக்ஸரிக்கு பெருவாரியாக பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடாது. அதாவது ஒரு முக்கியமான வார்த்தை தான், பணத்தை சரியான முறையில் சேவ் பண்ணாமல் இருப்பதும் தவறு, அதே சமயத்தில் பணம் வரும்போது செலவு செய்யாமல் இருப்பதும் தவறு. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதே ஒரு ரிச்சான லைஃப் வாழ்கிறதுக்கு தான். நாளைய நாள் நிச்சயம் இல்லாத ஒரு நாள் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன ஸ்டைல் இருக்கும், இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவர் நல்லா இருக்கிறாரு, நம்ம நல்லா இல்லை, இப்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி. எப்போதுமே அப்ரிஷியேஷனுங்கும் போது ஒன்றுமே பிரச்சனை, டிப்ரிஷியேஷனாக இருக்குது அப்படின்னா செகண்ட்ஸில் போகிறது எப்போதுமே ரொம்ப நல்லது. எக்யூப்மெண்ட், அதாவது இன்றைக்கி புதுசாக ஃப்ரெஷர் எல்லாருமே பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது தன்னுடைய தகப்பன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 100 தகப்பன் இருக்காங்கன்னா அந்த பசங்களில் 80 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 100 பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, அவங்க பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பேர் ஃபெயிலியர் ஆவாங்க, 80 பேர் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டே இல்லாத பசங்க 100 பேரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 80 பேர் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க, 20 பேர் என்ன ஆவாங்கன்னா சக்ஸஸ் ஆவாங்க. அதே போல் தான் இந்த எக்யூப்மெண்ட்டுங்கும் போது தான் பிஸ்னஸ்க்கு வந்து முதன்மையாக அந்த ஃபெயிலியரை உருவாக்கக்கூடிய எல்லாமே புதுசாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் ஓடும்போது எல்லா பேடன்லேயும் புதுசு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, எக்யூப்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே வேல்யூஸ் டவுன் ஆகிட்டே இருக்கும். அதில் டிப்ரிஷியேஷனுங்கிறது நீங்கள் அக்கௌண்ட் செக்ஷன் படிச்சிட்டிங்கன்னா தெரியும். அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டே இருக்கும். சரிங்களா? இயர் பை இயர் 10%, 15%ங்கிறத எக்யூப்மெண்ட்லேருந்து அப்படி குறைச்சிட்டே வருவாங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் இன்சூரன்ஸும் க்ளைமும் பண்ண முடியும். அதனால் எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்டை பொறுத்த மட்டும் எங்கே மிக குறைந்த விலையில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது டிப்ரிஷியேஷனை வந்து அடையும். மூணாவதாக ரொம்ப முக்கியமானது பில்டிங், அதாவது லேண்டுக்கு தான் அப்ரிஷியேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு வீடோ ஒரு கட்டடமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நாளடைவில் பழுதாகும், அதற்கு தேய்மானம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது பில்டிங்கை பொறுத்தவரை நான் பழைய வீட்டுக்கே போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நான் அப்படி சொல்ல வரல.
என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது சரிங்களா. கவர்மெண்ட்டோட வீடு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டோட டையப் வச்சு கூட நீங்கள் வீடு கட்டலாம். அதனால் நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸ் என்னங்கிறத சுற்றி பார்த்துட்டு ஸோ எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், நம்மளால் அதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஸ்கீமையும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீடை நீங்கள் பில்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.